22வது ஸ்லோகம் 21, 22 ஸ்லோகங்களை சேர்த்து வச்சு அர்த்தத்தை பார்க்குறோம். இதே ப்ருவாம் சித்ரரதஸ்வசாரதிம் யத்த பரேஷாம் பிரதியோகசங்கிதா शुश्रावशब्दं जलदेरिवेरितं नभस्वदो दिक्षु रजोन्वदृश्यता. इति ब्रुवन् चित्ररथः स्वसारथिं यत्तः परेषां प्रतियोगशङ्कितः शुश्रावशब्दं जलदेः इव ईरितं नभस्वतः दिक्षु रजः अन्वदृश्यतः रजः अन्वदृश्यता. इति ब्रुवं चित्ररथस्वसारथिं यत्त परेषां प्रतियोगशङ्किता शुश्रावशब्दं जलदेरिवेरितं नभस्वदो दिक्षुरजोन्वदृश्यता. 21, 22 ஸ்லோகங்களை சேர்த்து அர்த்தத்தை பார்க்குறோம். மானவ உத்தமஹ மனுவம்ச சிரேஷ்டனா இருக்கிற சஹா துருவன் துருவனை பயந்து ஓடி போனவாளோடு பின்னால போனார். ததா மிச்சம் மீதி இருக்கிறவாள் எல்லாம் ஓட்டம் தொடங்கினாலே மகாமிருதே பெரிய அந்த கோர யுத்த பூமியில ஆததாயினம் யுத்தத்துக்கு ரெடி ஆயிண்டு கையில ஆயுதங்களை வச்சுண்டு துருவன்கிட்ட யுத்தம் பண்றதுக்கு முன்னால வர கஞ்சன ஒருவனை கூடியும் அபஷ்யமானஹா காண முடியாது சிச்சுவேஷன் உண்டாச்சு. ஆருமே துருவனுக்கு எதிரில் இனி வரலை. அப்படி யாரும் வராத போனோன ஆயுதத்தை கையில வச்சுண்டு யுத்தம் செய்யறதுக்கு துருவனை கொல்லறதுக்கு ஆததாயிகளாயிருக்கிற ஒருத்தர கொடியும் அங்க காணாத்ததால ஆயுதங்களை கையில பிடிச்சுண்டு கொல்லறதுக்கு ரெடி ஆயிட்டு வரவாளாக்கும் ஆததாயிகள். அப்படி இருக்கிற ஆரையுமே துருவனுக்கு காணறதுக்கு சாதிக்கல. எல்லாரும் ஜீவனை கையில பிடிச்சுண்டு ஓட்டம் கொடுத்தா. சித்திரரதா விசித்திரமான ரதத்தோடு கூடின சித்திரரதனாயிருக்கிற துருவன் பரேஷாம் பிரதியோக சங்கிதா ஓடி போனவா திரும்பி வந்து அட்டாக் பண்ணுவாளோ அப்படிங்கிற டவுட் உண்டாயிட்டு கொஞ்ச நேரம் சந்தேகத்தோடு கூடிட்டு நின்னார். എന്നിട്ട് எத்தஹா ஜாகிரதை அவஸ்தையில பிரயத்ன பண்ணிண்டு திஷாம் சத்ருக்களோடு புரி வாசஸ்தானத்தை திதிருட்சன் நபி பார்க்கறதுக்கு துருவனுக்கு ஆசை இருந்தா கூட ந ஆவிஷது அந்த அழகாபுரிக்குள்ள பிரவேசனம் பண்ணாதக்கு அங்க நின்னார். இந்த மாயாவிகளுக்கு நிறைய ட்ரிக்கெல்லாம் உண்டு. இவா தோத்தா மாதிரி ஓடி போயிட்டு ஒருவேளை திடீர்னு திரும்பி வந்து அட்டாக் பண்ணுவா. எல்லாரும் இப்ப அழகாபுரிக்குள்ள நுழைஞ்சு போயிருக்கா. ஒருவேளை இது ஒரு ஏமாத்திர வேலையா இருக்கலாம். எல்லாரும் அங்க போனானா துருவன் பின்னால போனானா அந்த அழகாபுரிக்குள்ள வச்சு சூழ்ந்து அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆயிருக்கலாம். அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அழகாபுரிய பார்க்கறதுக்கு ஆசையெல்லாம் இருந்தது துருவனுக்கு. இருந்தா கூட அந்த அழகாபுரிக்குள்ள நுழையலை. அப்படி அந்த டைம்ல மாயினாம் யட்சர்கள் மாயாஜாலக்காரர்களாயிருக்க யட்சர்கள் சிகீர்ஷிதாம் அவளோடு நினைப்பு
அந்த யட்சர்களோட நினைப்பு அப்படிங்கிறது சாதாரண ஜனங்களுக்கு ஜனஹா நமக்கொன்னும் ந வேதா தெரியாது அப்படின்னு துருவன் தன்னோட சாரதியிட்ட சொல்றார். இந்த ஓடிப்போன மாயாவிகள் எல்லாம் மறுபடியும் திரும்பி வந்து அட்டாக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த யட்சர்கள் அசுரர்களை மாதிரி நிறைய மாயாஜால வேலைகள் எல்லாம் பண்ணுவா. அதனால இவ என்னவாக்கம் செய்ய போறா அப்படிங்கிறத நமக்கு நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு தன்னோட சாரதி கிட்ட இது இப்படின்னு ஸ்வசாரதி தன்னோட தேரோற்ற சாரதிட்ட துருவன் புருவன் சொல்லிண்டு இருக்கிற அந்த டைமில் ஜலதேஹே ஈரிதம் இவ சமுத்திரம் பெருசா அலையோடு கூடிட்டு எரம்பரா மாதிரி சத்தம், அதோடு கூடி வானத்தில பொடிபடலங்கள் எல்லாம் உயர்ந்து காணப்பட்டது. அங்க ஜலதேஹே ஈரிதம் இவா ஜலத்துல அலைகளோடு ஒலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சப்தம் சுஸ்ராவா அழகாபுரிக்குள்ளேந்து சத்தம் கெட்டுது துருவனுக்கு. நபஸ்வதா திச்சுரஜா அன்வதிருஷ்யதா வாயுவிலேந்து எல்லா டைரக்ஷனுகளிலேந்தும் பெரிய பொடிபடலங்கள் இப்படி உயர்ந்து வர்றது காணறதுக்கு சாதிச்சது. நபஸ்வான் ஜனன வாயு, திச்சு அப்படின்னா டைரக்ஷனுகளை எல்லாம் 8 திக்குகளையும், ரஜஹா பொடியினால, அன்வதிருஷ்யதா மூடப்பட்டது. காத்தடிச்சதுனால பொடிபடலங்கள் பறந்து உயர்ந்து காணப்பட்டது. மாயாவிகள் அவளோடு வேலைகளை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா. இப்பதான் துருவன் தன்னோட சாரதியிட்ட சொல்லிட்டு இருந்தார், இந்த யட்சர்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது, ரொம்ப மாயாஜால வித்தியகள் எல்லாம் தெரிஞ்சவாளாக்கும் இவா. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு அழகாபுரிக்குள்ள ஒன்றும் போகண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்திலேயாக்கும் யட்சர்கள் மாயாஜால பிரயோகத்தை ஆரம்பிச்சது. காற்று அப்படிங்கிறது புயல் காற்றாயிட்டு மாறிட்டு ஒரு திக்கிலையும் ஒன்னையும் கண்ணால பார்க்க முடியாத அவஸ்தையில பொடிபடலங்கள் இப்படி உயர்ந்தது. பொடிகளாயிருக்கிற ரஜஸினால தமசாயிருக்கிற இருட்டு வந்து சேர்ந்தது. இருபத்தி 3வது ஸ்லோகம். க்ஷணேன ஆச்சாதிதம் व्योम गण आनीगेन सर्वतः विस्फुरत् तडिदा दिक्षु त्रासयद् स्तनयिद् नुना क्षणेनाच्छादितं व्योम गणानीगेन सर्वदा विस्फुरत्तडिदादिक्षु त्रासयत् स्तनयित् नुना त्रासयत् स्तनयित् नुना क्षणेनाच्छादितं व्योम गणानीगेन सर्वदा विस्फुरत्तडिदादिक्षु त्रासयत् स्तनयित् नुना. व्योम ஆகாசம் அப்படிங்கிறது பொடிபடலங்களால ஆச்சாதிதம் கவர் செய்யப்பட்டது, மூடப்பட்டது. எங்க பார்த்தாலும் இருட்டு ரொம்ப வழிஞ்சுது. சர்வதா எல்லா இடத்துலையும் ஆகாசம் திச்சு, ஆகாசம் அப்படிங்கிறது எல்லா டைரக்ஷன்களும் மூடி காணப்பட்டது.
விஸ்புரது தடிதா ஜொலிக்கிற பிரகாசத்தோடு கூடி இருக்கிற மின்னல்களால திராசையது நடுக்கமுண்டாக்கிற ஸ்தனைதுனுனா இடிநாதங்களால இடி மின்னல்களால கன ஆனீகேனா பெரிய பெரிய மேக கூட்டங்களால க்ஷணேனா ரொம்ப திடீர்னு திச்சு சர்வதா எல்லா திசைகளும் மூடி காணப்பட்டது. 24வது ஸ்லோகம். வவ்ருஷு ருதிர ஔக அஸ்ருக் பூய வின் மூத்ர மேதசஹ நிபேதுஹு ககனாத் அஸ்ய கபந்தானி அக்ரதஹ அனகா வவ்ருஷு ருதிரௌகாஸ்ருக் பூய வின்மூத்ரமேதசா நிபேதுர்ககநாதஸ்ய கபந்தான்யக்ரதோ நகா. அனகா பாபமில்லாத விதுரா அப்படின்னு மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்றார். மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளை நினைவுபடுத்துறதுக்காக்கும் இங்க நடுவுல மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு பேசுறார். அங்க நடந்த விஷயங்கள் ருதிரா பிளட் சோரை, ருதிர ஔக அஸ்ருக் ரத்தத்தோடு கூட்டம் பிரவாகம், அஸ்ருக் வாயிலேந்து கொலகொலான ஒழுகிற திராவகம், பூயா அந்த சரீரத்திலேருந்து ஒழுகிற சலம், இப்படியெல்லாம் இருக்கிற விஷயங்கள் அந்த ரத்தம் சரீரத்தில் இருக்கிற பலவிதமான விஷயங்களும் மூத்திரம் விட் அப்படின்னா மலம், மேதசகா சரீரத்தில் கொழுப்பு, இப்படியெல்லாம் இருக்கிற இதெல்லாம் சரீரத்துக்குள்ளே இருந்தா நமக்கு அருவருப்பு ஒன்றும் இல்லை. சரீரத்துக்குள்ளே இருக்கிற மலவும் மூத்திரமும் எல்லாம் வெளியில வந்தா அதை நம்ம கையில பிடிக்க மாட்டோம், அருவருப்பாக்கும். அதே மாதிரி ரத்தத்தெல்லாம் பார்த்தானா நமக்கு பயம் உண்டாகும். இப்படி இருக்கிற அருவருப்பா இருக்கிற அசுத்த விஷயங்கள் எல்லாம் இந்த மேகங்கள் மழை வருஷிக்கிற மாதிரி வவ்ருஷு அங்க வருஷிச்சது. அஸ்யா அந்த துருவனோடு மேலேயாக்கும் இப்படி ஒரு வருஷம் நடந்தது. மழை வருஷிக்கிறதுக்கு பகரமாயிட்டு ரத்தம் வருஷிக்கப்பட்டது. அதே மாதிரி சரீரத்துக்குள்ள இருக்கிற மலமூத்திரங்கள் எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதெல்லாம் ககனாத் வானத்திலேந்து நிபேதுஹு துருவனோடு மேல வந்து விழுந்தது. கபந்தானி அக்ரதஹா துருவனோடு முன்னால சிரசில்லாத சரீரங்கள் வந்து விழுந்தது. துருவன் எச்சர்களோடு மாயாஜால பிரவൃத்திய பார்த்து நிற்கிறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். துருவன் அங்க பார்த்த எச்சர்களோடு மாயாஜால பிரவൃத்திகளையாக்கும் மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணனை பண்றதாயிட்டு நம்ம பார்க்கிறோம். 25வது ஸ்லோகம். ததஹா गे अदृश्यदा गिरिहि निपेतुः सर्वतः दिशं गदा परिग निस्त्रिंश मुसलाः स अश्म वर्षिणः
ததகே திருஷ்யத கிரிர்நிபேது சர்வதோ திசம் கதா பரிகனிஸ்திரிம்ஷ முசலாசாஷ்மவர்ஷினா. ததஹா அதுக்கப்புறம் இந்த யட்சர்கள் எல்லாம் துருவனோடு மேல அருவருப்பு உண்டாக்குற விஷயங்களையும் பயமுறுத்துற விஷயங்களையும் மழை மாதிரி வருஷிச்சதுக்கு அப்புறம் கே ஆகாசத்துல கிரிஹி பர்வதங்களை அதிருஷ்யதா நன்னா காணப்பட்டது. சர்வதா எல்லா திசம் டைரக்ஷன்களிலும் பர்வதங்கள் வானத்திலிருந்து கல்லுகளை வருஷிச்சது. ச அஸ்மவர்ஷினஹா அஸ்மம் ஜனன கல்லுகளோடு கூடின மழையாக்கும் அங்க நடந்தது. கதா கதையும் பரிகா இரும்பு தண்டும் நிஸ்திரிம்ஷா வாளும் முசலாஹா ஒலக்கையும் நிபேதுஹு துருவனோடு மேல மழை மாதிரி வர்ஷிக்கப்பட்டது. 26வது ஸ்லோகம். அஹயஹ அசனி நிஸ்வாசாஹ வமந்தஹ அக்னிம் ருஷா அட்சிபிஹி அப்யதாவன் கஜாஹ மத்தாஹ சிம்ஹ வியாக்ராஹ ச யூதசஹ அஹயோஷனி நிஸ்வாச வமந்தோக்னிம் ருஷாட்சிபி அப்யதாவன் கஜாமத்த சிம்ஹ வியாக்ராஸ்ச யோதச. ருஷா கோபத்தோடு கூடிட்டு அட்சிபிகி கண்களிலேந்து அக்னிய வமந்தஹ அதிஸ்பீடுல துப்பற அஹயஹ சர்ப்பங்கள் நிஸ்வாசாக சர்ப்பங்கள் சீற்றரா மாதிரி மூச்சு காத்து வெளியில தள்ளறது. அசனி இடிமின்னல் மாதிரி அது வெளியில துப்புறது. மத்தாஹா மதமிளகின கஜாஹா ஆனகளும் சிம்ஹங்களும் வியாக்ராஹாசா புலிகளும் யூதசஹா கூட்டம் கூட்டமாயிட்டு துருவனுக்கு நேர அப்யதாவன் பாஞ்சு வரது. இதெல்லாம் அந்த யட்சர்களோடு மாயாஜால பிரயோகமாக்கும். பாம்புகள் சீட்டீண்டு வரா மாதிரியும் சிங்கம் புலியெல்லாம் கடிக்க வரா மாதிரியும் துருவனுக்கு தோண வச்சா யட்சர்கள். ഇതൊന്നും ഒറിജിനായിട്ട് ഇല്ലേ, മാജിക് കാട്ട വാക്കും ചേരാ യക്ഷர்கள். அந்த யட்சர்களோடு அந்த மாயாஜால வித்யைய துருவன் கண்ணெதிர பார்த்துண்டு ശരിക്കും உள்ளதாக்குமோ அப்படின்னு குழம்பி போற மாதிரி நின்னுட்டு இருந்தார். அதையாக்கும் இங்க வர்ணிக்கப்பட்டது.